Hello Pasangala, good morning. Hello my dear soldiers. Good morning, very good morning. So paid students யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் paid class attend பண்ணுங்கள். That is very important. சரியா? Right? So ஏன்னா நீங்கள் அதுக்காக தான் pay பண்ணியிருக்கீங்க. So that you should not miss that class. So அதனால் அதை பண்ணிங்க. Right? Tell me that audio video clear? Good morning, a very big good morning. Yes. Tell me whether the audio and video is clear. Good morning soldiers. Good morning. Tell me whether the audio and video is clear. AV clear arka? Yes, come on guys. Okay. Right. சூப்பர் டூப்பர் செஷன். கண்டிப்பாக உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செஷனாக தான் எனது இந்த செஷனில் இருக்க போது. தெர்மோடைனமிக்ஸில் 2 லா பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஜஸ்ட்டு 45 மினிட்ஸ் 6:15 நான் கிளாஸை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம கடன்னு என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். சரியா? ஓகே, ஜஸ்ட் அ மினிட், 1 செகண்ட்ப்பா. எஸ் இன்னைக்கு நைட்டு பார்த்தா அப்படின்னா we have a 1 words week quiz. 1 மார்க்குக்கு week quiz இருக்குது, மறந்துடாமல் ஜாயின் பண்ணிவிடு. ரைட்டா? வாட் லெசன் இஸ் லெசன் 7 thermodynamics. வாட் இஸ் thermodynamics தான் பார்க்க போகிறோம். ரைட்டா? ரைட், சூப்பர். எங்கே இருக்கோம் நம்ம இதில்? 0th law நம்ம படிக்கணும். சரியா? Yes. ரைட்டா? 0th law பார்க்கலாமா? எஸ், 0th law அப்படிங்கிறது என்ன? தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லாப்பா. 2 மார்க்கில் நம்மளுக்கு லா அப்படிங்கிறது வந்து கொஷின் வரப்போகுது. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நேற்று நான் உங்களுக்கு டிஃபைன், அதுக்கப்புறம் லாவில் கொஷின் போட்டிருந்தேன். அதில் 0th law பின்னாடி இருந்துச்சு. நம்ம அதை இப்போ பார்த்துடலாம். ரைட்டா? இந்த லா என்ன சொல்லுது, இந்த 0th lawல என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இஃப் 2 systems are separately in thermal equilibrium. இது பார்க்குறப்ப புரியாது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா சீக்கிரமாக உனக்கு புரிஞ்சுருப்பேன். இஃப் 2 systems are separately in thermal equilibrium with the third one, then they tend to be in thermal equilibrium with themselves. ரைட்டா? சிம்பிளாக இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உனக்கு ஒரே செகண்டில் இந்த 0th law புரியும் பாரு. 3 காஃபி கப் இருக்குது. ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன், பெருசாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இருக்க எல்லாருக்குமே காஃபி மொத்தமாக ஒரு சட்டியில் ஒரு பாத்திரத்தில் போடுறாங்க. நம்ம எல்லாருக்குமே காஃபி மொத்தமாக ஒரு இதில் போடுறாங்க. அந்த காஃபி எடுத்து தனித்தனியாக ஒரு கப்பில் நான் என்ன பண்ணுறேன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் கப்பும் செகண்ட் கப்பும் யூக்லிபிரியமில் இருக்குது, ஃபர்ஸ்ட் கப்பும் தேர்ட் கப்பும் யூக்லிபிரியமில் இருக்குது. நல்லா கவனி என்ன சொல்கிறேன்னு. இவங்க 2 பேர் யூக்லிபிரியம், இவங்க 2 பேரும் யூக்லிபிரியம். யூக்லிபிரியம்னா தெர்மல் யூக்லிபிரியம். ரைட்டா? ரைட், தெர்மல் யூக்லிபிரியம் இருக்குது. அப்போ இட் இஸ் சிம்பிளி ஸ்டேட் தட் இவங்க 2 பேரும் யூக்லிபிரியம். கரெக்டு தானே? இது 5 டிகிரி செல்சியஸ் தான், இதுவும் 5 டிகிரி செல்சியஸ் தான். இவங்க 2 பேரும் 5 டிகிரி செல்சியஸ். அதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். யூக்லிபிரியம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அப்போ இவங்க 2 பேருமே யூக்லிபிரியம். இந்த படத்தை பாரு, இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். அதாவது ஏ வந்து பிக்கு யூக்லிபிரியமா, ஏவும் பியும் யூக்லிபிரியம். யூக்லிபிரியம்னா என்னது? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன், ரேட் ஆஃப் டிஃபார்மேஷன். அதாவது இப்படி எழுதுவோமா நம்ம, ஏ இந்த மாதிரி போகுது, பி, இதுதான் என்னது யூக்லிபிரியம்கான சிம்பல். அதாவது ஏ பிஆ மாறுது, அதே மாதிரி பி திரும்ப ஏஆ மாறுது. அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஏ பிஆ மாறுது, பி ஏஆ மாறுது. இவங்க 2 பேரும் யூக்லிபிரியமில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏ வந்து சியோடையும் யூக்லிபிரியமில் இருக்கு. சரியா? ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் யூக்லிபிரியமில் இருக்காங்க. அதே மாதிரி அதாவது இவங்க 2 பேர் யூக்லிபிரியமில் இருக்காங்க. புரியுதாடா என்ன பேசுகிறேன்னு? இஸ் தட் கிளியர்? அதே மாதிரி இவங்க 2 பேரும் யூக்லிபிரியமில் இருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு காமன் பர்சனோட ரெண்டு வேறு வேறு ஒருத்தவங்க ஈக்குலிபிரியமில் இருந்தால் சிம்பிளாக we know that இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக எப்படி இருப்பாங்க ஈக்குலிபிரியம் தானே. என்ன சொல்கிறாங்க, இதுவும் 5 டிகிரி செல்சியஸா, இதுவும் 5 டிகிரி செல்சியஸா, இதுவும் 5 டிகிரி, இதுவும் 5 டிகிரி. அதாவது இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது கோல்டு அப்படி வச்சுக்கோ, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இது சில்வர், இது அயன். வேறு வேறு ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட தெர்மல் ஈக்குலிபிரியமும் சேமு, இவங்க ரெண்டு பேரும் தெர்மல் ஈக்குலிபிரியம் சேம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேமாக தானே இருப்பாங்க. அவ்வளோதான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே சொல்லலை. புரிஞ்சுதா? கவனி, இப்போ ரீட் பண்ணு. இஃப் டூ சிஸ்டம்ஸ் ஆர் செப்பரேட்லி இன் தெர்மல் ஈக்குலிபிரியம், டூ சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம், ரெண்டு பேரும் தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்காங்க. எஸ் ஸ்ரீஜா வாங்க, ரவி எஸ் அப்பு குட் மார்னிங். ஈக்குலிபிரியம் வித் த தேர்ட் ஒன், then they tend to be in thermal equilibrium with themselves. அப்போ என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் இன்னொருத்தவங்களோட தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்க போகிறாங்க. ரைட்டா? கிளியரா? கனிஷ் தானே? கனிஷா சாதனாவா? ரைட், சரியா? இதான் என்னென்னா தெர்மல் ஈக்குலிபிரியம். சரியா? இது ஜஸ்ட்டு 0th law, வெறும் ஒரே ஒரு லா மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் we are moving to first law of thermodynamics. ரைட்டா? ஸோ இதில் தான் நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும், அக்கார்டிங் டு திஸ் லா, எனர்ஜி cannot be created nor be destroyed. It can be converted from one form to another form. ரைட்டா? one form to another form. எனர்ஜி என்னது? cannot be created nor be destroyed. இது உங்களுக்கே தெரியும். ரைட்டா? எனர்ஜியை நம்ம உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக மாற்ற தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, பேட்டரியில் இருக்க எனர்ஜியாக லைட் எனர்ஜியாக மாற்றுறேன், பெட்ரோலில் இருக்க எனர்ஜியாக மெக்கானிக்கல் எனர்ஜி, சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் அது மெக்கானிக்கல் எனர்ஜியாக போகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, இந்த மாதிரி ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாறுது. ஓகே கணேஷ், குட் கணேஷ், சூப்பர். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கலாக ஃபார்முலா பேசிஸில் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லணும்னா, we have a very great formula, that is இதுதான் அந்த ஃபார்முலா. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ, இந்த ஃபார்முலாவை மறந்துடாத, மிஸ் பண்ணிடாத. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. டெல்டா யூங்கிறது என்னது? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ உனக்கு ஒரு டவுட் வரலாம், சரி இன்டர்னல் எனர்ஜினா யார்? இன்டர்னல் எனர்ஜினா என்ன? இன்டர்னல் எனர்ஜினா என்னது சார்? இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா அக ஆற்றல் உள்ளுக்குள்ளே. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். ரைட்டா? இந்த வாட்டர் பாட்டிலில் இருக்க வாட்டர் பார்ட்டிகல்ஸில், இந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அங்கே எங்கே போய்கிட்டே இருக்கும். இந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸில் ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் நடுவில் ஒரு பாண்டிங் இருக்கா, கெமிக்கல் பாண்டு மூலமாக தானே வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. H2Oங்கிறது ஒரு மாலிகுல், இதில் நிறைய H2O மாலிகுல்ஸ் இருக்குது. அப்போ ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் எனர்ஜி, மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆசிலேட்டரி மோஷன், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட இடிக்கிறது, இந்த மாதிரி இதுக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை தான் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, இது இன்டர்னல் எனர்ஜியில் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜின்னு என்னது? இனிஷியல் மைனஸ் ஃபைனல். டெல்டா யூனா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் பாட்டிலை நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணேன் அப்படின்னா என்னது? மாறுதா, சூடாகுதா? அப்போ என்ன இருந்துச்சு? என்னோட சிஸ்டம், இந்த தண்ணி தான் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தண்ணி தான் சிஸ்டம். ரைட்டா? இந்த பாக்ஸ் தான் சிஸ்டம். இது இனிஷியலாக டெம்பரேச்சர் T1 இருந்துச்சு. இப்போ டெம்பரேச்சர் என்னது? நான் ஹீட் பண்ணதுக்கப்புறம் T2க்கு போயிருக்கு. அப்போ இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட். அப்போ இனிஷியலாக ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும், இப்போ இன்டர்னல் எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஹீட் பண்ணுறப்ப பார்ட்டிகல்ஸ் கடகடன்னு அங்கே ஓடுமா, கடகடன் ஓடுமா? எஸ் டால்ஃபின் வாங்க. ரைட்டா? கடகடன் ஓடுமா? அப்போ கைனட்டிக் எனர்ஜி மாறுதா? அப்போ இன்டர்னல் எனர்ஜி மாறுமா? ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா U2 மைனஸ் U1. அவ்வளோதான். இந்த U2 மைனஸ் U1 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா Q ப்ளஸ் W. Qன்னு என்னது? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ட். ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மாற்றணுமா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமா,
heat transferred between system and surrounding. சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும், இதுதான் சிஸ்டம், இங்கேருந்து வெளியே இருக்கிறது சரௌண்டிங். சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும் நடுவில் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடந்துச்சு, அல்லது ஒர்க் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். ஒர்க் யார் பண்ணியிருக்கா, ஒருவேளை இதுக்குள்ளே கேஸ் இருந்து நான் கேஸை கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், அப்போ என்ன பண்ணியிருக்கேன், கேஸை அழுத்தி இருக்கேன், அப்போ என்னோடய ஒர்க் என்னது, கம்ப்ரெஷன் ஒர்க்கு. ஸோ அந்த கேஸை நல்லா அழுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரியா, இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒர்க். அப்போ ஒர்க்கு இன்ட்ராக்ஷன். ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு q + w. கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஜஸ்ட் புட் இட் இன் த chat. டவுட் இருக்கா? எஸ், குட் மார்னிங் காய்ஸ், கம் ஆன். Kanish, any doubt? Okay, I hope no doubt. We will move forward. Right. So first law of thermodynamics வேறு என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ வென்எவர் நம்ம புக்கில் இது இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு தடவை என்ன அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 5 மார்க்கில் கேட்டுட்டாங்க. அதனால் என்ன அப்படின்னா இதை மட்டும் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ரைட்டா? எஸ் 6க்கு 6:15 ஆமாம் 6:15. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா whenever an energy of a particular type disappears, equal amount of another type must be produced. அதாவது இது வந்து நம்மளோட அந்த எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டட். அதுக்கு ஈக்குவலாக இருக்கா? அதாவது ஒரு எனர்ஜி காணாமல் போகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக அதே அளவில் இன்னொரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அதுதான் சொல்கிறாங்க whenever an energy of a particular type disappears, equivalent amount of another type must be produced. கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகணும். அடுத்து பாரு, the total energy of the system and surrounding remains constant or conserved. ஏன் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க? இப்போ மேலே இருக்கதே பாரு, ஒரு எனர்ஜி குறைஞ்சிருக்கு, அதே நேரத்தில் அதே அளவு எனர்ஜி என்ன பண்ண போகுது, இன்க்ரீஸ் ஆகுது, வேற ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அப்போ எப்பயுமே இந்த வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட். ஆல்வேஸ் இந்த வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எப்பயுமே என்ன பண்ண போகுது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அடுத்து இது நம்ம அப்போதே பார்த்துட்டோம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டட் பட் மே பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம். லைட் எனர்ஜியை நீ கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணலாம். யாராவது சொல்ல முடியுமா லைட் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜி எக்ஸாம்பிள்? வாட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் லைட் எனர்ஜி into chemical energy? Yes, any idea? Light energy to chemical energy, ஏதாவது ஐடியா இருக்கா? எனி ஐடியா? இட்ஸ் சிம்பிள். என்னது, நம்மளோட ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கா? சூரிய ஒளியை வாங்கி உள்ளே என்ன பண்ணுது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து நம்மளுக்கு Yes, very good Kanishka and Dolphin. Okay, super. Right? Right, photosynthesis. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the change in internal energy of a closed system is equal to the energy that passes through its boundary as heat or work. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வாட்டர் பாட்டிலை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரைட்டா? இந்த வாட்டர் பாட்டிலில் சுடு தண்ணி ஊற்றி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். the change in internal energy, அப்போ என்ன பண்ண போகுது, இந்த வாட்டர் பாட்டிலில் சுடு தண்ணி வச்சுருக்கேன்னா இந்த வாட்டர் பாட்டிலேருந்து இந்த ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போதா? அப்போ ஹீட்டு குறையுதா? அதுதான் கொடுத்துருக்காங்க சேஞ்ச். அப்போ இன்டர்னல் எனர்ஜி உள்ள இன்டர்னல் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு, சூடு பண்ணால் இன்டர்னல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போ என்ன ஆகுது, நான் சூடு பண்ணது நேரம் ஆக ஆக ஆற ஆரம்பிக்குது, ஹீட் கம்மியாகுது. அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ க்ளோஸ்டு சிஸ்டம். இது க்ளோஸ்டு சிஸ்டம் தானே, மூடி திறந்திருந்தால் அது என்னது, ஓப்பன் சிஸ்டம். இது க்ளோஸ்டு சிஸ்டம். அப்போ அந்த எனர்ஜி என்ன சொல்கிறாங்க, இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி தட் பாசஸ் த்ரூ இட்ஸ் பவுண்ட்ரி அஸ் ஹீட் ஆர் ஒர்க். ஹீட் அதெல்லாம் போகுது பவுண்ட்ரி வழியாக, இந்த வாட்டர் பாட்டிலோட செவரு வழியாக ஹீட்டாக வெளியே போகுது. ரைட்டா? வாட்டர் பாட்டிலோட செவரு வழியாக என்ன பண்ணுது, ஹீட்டாக வெளியே போகுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் 2 ways ஆஃப் சேஞ்சிங் அ சிஸ்டம்ஸ் இன்டர்னல் எனர்ஜி. ஹீட் அண்ட் ஒர்க் மூலமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியுமா, ஒரு சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜியை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை வேறு வார்த்தைகளில் நம்ம சொல்கிறதுக்கான வழிகள். ரைட்? இப்போ என்ன அப்படின்னா
ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை நம்மளோட 4 ப்ராசஸ் இருக்குல்ல, என்னென்ன ப்ராசஸ்? சைக்ளிக் ப்ராசஸ், ஐசோதர்மல், ஐசோபார், ஐசோகோர், இதில் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ தட்ஸ் இட். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னா இன்றைக்கி நம்ம கிளாஸை முடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமானது. கேஸ் 1 நம்ம புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா அப்படின்னு தோணும். ஸோ ஃபார் அ சைக்ளிக் ப்ராசஸ் வந்து சைக்ளிக்கு இன்வால்விங் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். நல்லா கவனி, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். சைக்ளிக் ப்ராசஸ், ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். ரைட்டா? கவனி. அப்போ என்ன பண்ண போகிறேன்? பிவி கர்வ் வரையலாமா? பிவி கர்வ் எப்படி வரைகிறது? ஸோ உனக்கு பிவி கர்வ் வரைய தெரியும்ல. ஐ ஹோப் யூ நோ தட். உனக்கு வரைய தெரியும் நான் நம்புகிறேன். ரைட்டா? கவனி. சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? சைக்ளிக் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? சிம்பிளாக சைக்ளிக் ப்ராசஸ் சொல்லிட்டாங்க. பார்க்கலாமா? ரைட். சைக்ளிக் ப்ராசஸில் ஐசோதர்மல்னா என்னது? ஐசோதர்மல்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ரைட்டா? டெம்பரேச்சர் அப்படியே தான் இருக்க போகுது. சரியா? ஆனால் என்ன பண்ண போகுது? எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். எக்ஸ்பான்ஷன் என்னது? வாட் இஸ் மீன் பை எக்ஸ்பான்ஷன்? எக்ஸ்பான்ஷனில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? எக்ஸ்பான்ஷனில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். எக்ஸ்பான்ஷனில் வால்யூம் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ்? எக்ஸ்பான்ஷன் எப்படி? ஆக்ஷன் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாரு. எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பான்ஷன். அப்போ வால்யூம் இன்க்ரீசஸ். ரைட்டா? வெரி குட். வால்யூம் என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சைக்ளிக் ப்ராசஸ் இன்வால்விங் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் இதுக்கு முன்னாடி கிளாஸில் சொல்லியிருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஜஸ்ட் நான் ஒரு ஃபாஸ்ட் ரீகால் ஒன்று பண்ணிடுறேன். இந்த கிராஃபில் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரே கிராஃபில் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ரைட்டா? ஒரே கிராஃபில் 4 பேரையும் சொல்லிடுறேன். யார் யார்? ஐசோதர்மல், ஐசோபார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரியா? ரைட். கவனிங்க, ஒரு செகண்டில், ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். ரைட். ஸோ இது பி, இது வி. ரைட்டா? பிவி கர்வு. ஸோ இப்போ ஐசோபார் ரைட்டா? ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபார்னா என்னது? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஏன்னா என்னது? ஐசோபார் அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? ஐசோபார் அப்படின்னா என்னது? ஐசோபார் ப்ராசஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ரைட்டா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ரைட். வெரி குட். ஸோ அப்போ ப்ரெஷர் என்னது? கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அப்போ அந்த லைன் எப்படி வரும்? அந்த கர்வ் எப்படி வரும்? இனிஷியலாக ஒரு வால்யூம் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக என்ன அப்படின்னா என்னது? என்னோட ப்ரெஷர் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ப்ரெஷர் வில் பி கான்ஸ்டன்ட். கரெக்டாக? இப்படி தானே இருக்கும் கிராஃபு. ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது மாறவே மாறாது. ரைட்டா? அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கிராஃபு இப்படி தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் வால்யூம் ஐசோகோர். கான்ஸ்டன்ட் வால்யூம்னு என்னது? ஐசோகோர். ரைட்டா? ஐசோகோர்னு என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு கிராஃப் எப்படி வரும்? வால்யூம்க்கு இப்படி நேராக வரப்போகுது. ரைட்டா? வால்யூம்னா என்ன பண்ணும்? இந்த மாதிரி இருக்குமா? ரைட்டா? கான்ஸ்டன்ட் வால்யூம்னா கோடு ஸ்ட்ரைட்டாக இருக்க போகுது. இன்கேஸ் இது எக்ஸ்பான்ஷனா கம்ப்ரெஷனா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ பாரு, நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறது தான் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு இருக்கிறதுல தான் உனக்கு கன்ஃபியூஷனாக வரப்போகுது. ரைட்? நல்லா கவனி. இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி 6 மார்க் போடுறேன்னு பாரு. அதை பொறுத்து மாறப்போகுது. இப்போ ஐசோதர்மல் ப்ராசஸில் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது ப்ரெஷர் குறைய அதாவது இந்த பாட்டிலில் இருக்க கேஸை அழுத்தி நான் வச்சுருக்கேன். ரைட்டா? அலிஷா அம்மாடி எவ்வளோ நாளாச்சு அலிஷ் 12th ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறம் என்ன. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஹை ப்ரெஷர், அதிகமான ப்ரெஷர் கொடுத்து அமைக்க வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ரெஷரை விட ஸ்லோ பண்ண வால்யூம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் என்னது? கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. சரியா? நான் இப்போ என்ன வருதுன்னு, ஸோ இந்த இடத்துலேருந்து கொஞ்சமாக ப்ரெஷர் குறைய வால்யூமும் ரைட்டா? ஸோ இந்த மாதிரி 2 கர்வ் வரைஞ்சிக்கிறேன் நான். ரைட்டா? ரைட். ஏன் 2 கர்வ் வரைஞ்சிருக்கேன்? இது என்னதுப்பா? ஆரோ மார்க் இந்த பக்கம் போட்டிருக்கேன். கவனி,
ஏன்னா என்னது இது ரெண்டுமே எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். எக்ஸ்பான்ஷன் வால்யூம் கூடுது பார்த்தியா, வால்யூம் கொஞ்சத்துலேருந்து அப்படியே இந்த பக்கம் கூடுது. அப்போ இது எக்ஸ்பான்ஷன் கர்வ். இதில் இந்த கர்வ் என்ன, இந்த கர்வ் என்ன? நான் அன்றைக்கே வந்து என்ன அப்படின்னா உனக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன். இந்த ஐசோதர்மலும் ஐசோதர்ம் கர்வும் அடியாபேட்டிக் கர்வும் அடியாபேட்டிக்காகவும் சேமாக இருக்கும். ரைட்டா? ஐசோதர்மும் அடியாபேட்டிக்கும் சேமாக இருக்கும். இவங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஸோ புட்டு தம்ஸ் அப். விரலை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே போட்டு அப்படியே ரொட்டேட் பண்ண கிளாக் வைஸில். ஃபஸ்ட்டு உன்னோட விரல் எந்த கர்வை டச் பண்ணுதோ, ஃபஸ்ட்டு உன்னோட கை எந்த கர்வை டச் பண்ணுதோ அந்த கர்வ் தான் என்னது ஐசோதர்மல் கர்வ். ரெண்டாவது டச் பண்ணுற கர்வ் தான் என்னது அடியாபேட்டிக் கர்வ். சரியா? இது வந்து சிம்பிள் ஈஸி க்ளூ. ரைட்டா? ரைட்டா? 6 மணிக்கே பஸ்ஸா அம்மாடி? எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐசோதர்மல், செகண்டு அடியாபேட்டிக். ஓகே, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நல்லா படிங்க, ஈவினிங் பார்க்கலாம். ஐசோதர்மல், அதுக்கப்புறம் அடியாபேட்டிக். இது என்னது எக்ஸ்பான்ஷன். இது எது கம்ப்ரெஷனாக இருந்தால் என்ன ஆயிருக்கும், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். கம்ப்ரெஷன் என்ன அர்த்தம், அதிகமான வால்யூம்லேருந்து கம்மியான வால்யூமுக்கு வருமா. ஸோ அப்போ என்ன இருக்கும், கிராஃபு இப்படி இருந்திருக்கும். அதே மாதிரி டச் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டச் பண்ணால் வரக்கூடிய இதான் என்னது. அப்போ திஸ் ஒன் வில் பி ஐசோதர்மல், திஸ் வில் பி அடியாபேட்டிக். சரியா? திஸ் ஒன் வில் பி அடியாபேட்டிக். சூப்பர், கரெக்டாக? இப்போ இது எதுக்கு சார் சொல்கிறீங்க, இங்கே நம்மளுக்கு சைக்ளிக் ப்ராசஸ்ஸு அதே இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சைக்ளிக் ப்ராசஸில் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன், சைக்ளிக் ப்ராசஸில் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். அப்போ சைக்ளிக் ப்ராசஸில் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ், அப்போ வால்யூம் கூடுதா. அப்போ நம்மளோட சைக்ளிக் ப்ராசஸில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா வால்யூம் கூடுது. கவனி, வால்யூம் கூடுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குது. ரைட்டா? ரியாக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ரைட்டா? ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால தான் இப்படி நான் கொடுத்துருக்கேன். ரைட்டா? அப்போ சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்னது, ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கணும், நம்மளுக்கு இப்படி போயிருக்கணும், இப்படி வந்திருக்கணும், அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி. சரியா? எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி வந்திருக்கு, திருப்பி கம்ப்ரெஸ் ஆக, திருப்பி போக, திருப்பி கம்ப்ரெஸ் ஆக அப்படின்னு என்னது நம்மளுக்கு மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு. நான் ஏன் இதை இப்படி சைக்ளிக் ப்ராசஸுக்கு இப்படி ஸ்கொயராக போட்டிருக்கலாம். ரைட்டா? இப்படி ஸ்கொயராக போட்டிருக்கலாம். இது என்னவா மாறிடும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸாக மாறிடும். இது என்னவா மாறிடும், கான்ஸ்டன்ட் வால்யூமாக. இங்கே ப்ரெஷரும் வால்யூமும் கான்ஸ்டன்ட் கிடையாது, டெம்பரேச்சர் தான் கான்ஸ்டன்ட்டு. அப்போ என்ன பண்ணுது பாரு, ப்ரெஷர் குறைய 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 வால்யூமும் குறையுது. அதுக்கப்புறம் வால்யூம் ஒரு பர்டிகுலருக்கு அப்புறம் சேம் அதே வால்யூம், அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியும். அதுக்கப்புறம் திருப்பி கம்ப்ரெஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் திருப்பி கூடுது, அதுக்கப்புறம் திருப்பி வருது, மாறிக்கிட்டு. சரியா? இதான் இது சைக்ளிக் ப்ராசஸ். சூரியகாலா எஸ் ஹாய், திஸ் இஸ் சைக்ளிக் ப்ராசஸ். ரைட்டா? இது என்னது சைக்ளிக். புரிஞ்சுதா ஏன் இந்த படத்தை இப்படி வரைஞ்சிருக்கேன்னு? ரைட்டா? ஸோ லெட் அஸ் கன்சிடர் திஸ் பாயிண்ட். ரைட்டா? இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் இட் அஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரைட்டா? ஏன்னு வச்சுக்கலாம். ஏ, we will consider this as B, C, அதுக்கப்புறம் Dன்னு வச்சுக்கலாம். சரியா? ரைட்டா? ஓகே, ரைட், சூப்பர். ஐடியல் கேஸ்க்கு டெல்டா U இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் டெல்டா U ஈக்குவல் டு 0? இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா என்னதுப்பா, டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. இனிஷியலாக என்ன ஹீட் இருந்துச்சோ அதுதான் திரும்ப ஃபைனலாகவும் இருக்குது. இனிஷியலாக என்ன ஒர்க் இருந்துச்சோ அதுதான் ஃபைனலாகவும் இருக்குது. அப்போ U2 மைனஸ் U1 ஈக்குவல் டு 0. கரெக்டாக? U2 மைனஸ் U1 இஸ் ஈக்குவல் டு 0வா? சேம் டெம்பரேச்சர். எஸ், அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அதாவது இந்த பாட்டில் நான் முதல் என்ன அப்படின்னா, இப்போ பாரு, இந்த பாட்டில் இப்போ சூடே இல்லாமல் ஆறி போயிருக்கு. இந்த பாட்டில் நான் இப்போ சூடு பண்ணுறேன், இந்த தண்ணியை சூடு பண்ணுறேன், திருப்பி இதே இடத்துல இந்த ரூமில் அப்படியே வச்சுறேன், அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்துல வச்சிட்றேன். அப்போ என்ன ஆகும், திரும்ப இதோட டெம்பரேச்சர் என்ன ஆகும், திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுமா? அப்போ இன்டர்னல் எனர்ஜி கம்மியாக இருந்துச்சு, நான் ஹீட் பண்ணப்போ கூட போச்சு, திருப்பி பழையபடி அதே அளவுக்கு வந்துருச்சா? இருந்த மாதிரியே திருப்பி வந்துருச்சு. அப்போ U2 மைனஸ் U1 இஸ் ஈக்குவல் டு 0. டெல்டா யூவோட வேல்யூ 0. கவனி, இதுதான் முக்கியமானது. டெல்டா யூவோட வேல்யூ 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், Q
plus W is equal to 0 எழுதலாமா? அப்போ Q is equal to minus W. அப்போ சைக்கிளிக் ப்ராசஸில் ஹீட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது சேஞ்சிங் ஹீட் இருக்கா, Q is equal to minus W. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாவாக இந்த சாப்டரில் வரும். அந்த 2-3 சின்ன ஃபார்முலாவை சேர்த்து ஒரு ப்ராப்ளமில் கேட்பாங்க, அவ்வளோதான் விஷயம் இந்த சாப்டரை பொறுத்தவரைக்கும். Q is equal to minus W. ரைட்டா? தட்ஸ் இட். Q is equal to minus W. எப்படி வந்துச்சு? ஏன்னா சைக்கிளிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி 0, அவ்வளோதான். இன்டர்னல் எனர்ஜி 0, அதான் விஷயம். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு தான் இவ்வளோ டைம் ஆகும். இப்போ அடுத்து இருக்க 3 ப்ராசஸும் கடகடன்னு பார்த்துடலாம். கிளியர்? கிவ் மீ a thumbs up. Yes. During the cyclic process, amount of heat absorbed by the system is equal to the work done by the system. That's it. Right? Clear? Super. அடுத்து case 2. Case 2 பொறுத்த வரைக்கும் for an isochoric process. என்ன ப்ராசஸா? Isochoric process. சரியா? என்ன ப்ராசஸ்? Isochoric process. Sorry pa. Ice. Yes, isochore is constant volume. பாத்தியா? வால்யூம் சேஞ்ச் ஆகல, அப்படியே இருக்கா? வால்யூம் அப்படியே இருக்கா? வால்யூமில் எந்த சேஞ்சும் இல்லை, கான்ஸ்டன்ட் வால்யூம். ஆனால் என்ன மட்டும் மாறுது பாரு, ப்ரெஷர் கூடுது, டெம்பரேச்சர் கூடுது. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண உள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு நல்லா கவனி. ஸ்டார்டிங் இந்த பார்ட்டிகல்ஸ் ஸ்லோவாக மூவ் ஆகும். டெம்பரேச்சர் கூட உள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஒன்று இன்னொன்னோட சண்டை போடுது. அப்போ ப்ரெஷர் என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் மட்டும் என்ன பண்ணிகிட்டே இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ரெஷர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதை தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? அப்போ ஐசோகோரிக் ப்ராசஸில் நோ ஒர்க் ஆஃப் எக்ஸ்பான்ஷனே நடக்கலை, வால்யூம் அப்படியே தான் இருக்குது. எக்ஸ்பான்ஷன் ஒன்றும் நடக்கவே இல்லை. அப்போ எக்ஸ்பான்ஷனே நடக்கலைன்னா வேலையே நடக்கலை, ஆனால் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் நடந்திருக்கு. ரைட்டா? ஹீட் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் நடந்திருக்கு. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த ஃபார்முலா உனக்கு தெரியுமான்னு தெரியல, பட் நான் இப்போ சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. W is equal to என்ன அப்படின்னா எப்பயுமே PdV அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் PdV? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டிலை நான் கம்ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ ப்ரெஷர் கொடுக்குறேன். டிவின்னா எனக்கு ஃபுல் வால்யூம் இருந்தது, இப்போ கம்மியான வால்யூமாக மாறி இருக்கு. ரைட்டா? இனிஷியல் வால்யூம் மைனஸ் ஃபைனல் வால்யூம். நான் ப்ரெஷர் கொடுத்தனால எவ்வளோ வால்யூம் குறைஞ்சிருக்கு, V2 மைனஸ் V1 அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறது தான் ΔV. W is equal to PdV அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், டெல்டா U ஃபார்முலா என்னது? Q ப்ளஸ் டபிள்யூவா? Q is equal to மைனஸ் PdV கொடுத்துருக்காங்க. ஏன் மைனஸ் PdV கொடுத்துருக்காங்க? மைனஸ் சைன் இண்டிகேட்ஸ் தட் ஒர்க்கு டன் ஆன் த சிஸ்டம் அல்லது ஒர்க் டன் பை த சிஸ்டம், நம்ம அப்படி சொல்லலாம். ரைட்டாக? அந்த இடத்துல ஆன் த சிஸ்டம், பை த சிஸ்டம் இருக்குது. இங்கே என்னது? சிஸ்டம் கன்வெர்ட் ஹீட் சப்ளை டு த சிஸ்டம், ஒர்க் டன். ஓகே, இங்கே டெல்டா விங்கிறது என்னதுப்பா? வாட் இஸ் டெல்டா வி? டெல்டா விங்கிறது V2 மைனஸ் V1. இங்கே தான் வால்யூம் சேஞ்சே ஆகலையே, வால்யூம் அப்படியே தானே இருக்குது. V1 V2 ரெண்டுமே சேம் தான். அப்போ இது 0. டெல்டா வி 0னா அப்போ இந்த ஹோல் டேர்ம் என்னவாயிடும்? 0 மாறிடும். அப்போ இன்டர்னல் எனர்ஜி டெல்டா U is equal to QV. இன்டர்னல் எனர்ஜி டெல்டா U is equal to என்னது? QV. Vன்னு என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட். கரெக்டு தானே? இங்கே ப்ரெஷர் ஒன்றுமே பண்ணலை, நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண ஒரு காரணத்தினால தான் உள்ளுக்குள்ளே பார்ட்டிகல்ஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். டெல்டா U இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு ஹீட் சப்ளை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட்டு சப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்டர்னல் எனர்ஜி இருக்க போகுது. ரைட்டா? கிளியர்? இஸ் த கிளியர்? சூப்பர். ரைட். நெக்ஸ்ட் வில் கோ வித் த கேஸ் 3. ரைட்டா? கேஸ் 3 பார்க்கலாமா? கேஸ் 3 என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் அன் அடியாபேட்டிக் ப்ராசஸ். இமேஜ் இல்லையா? அடியாபேட்டிக் ப்ராசஸ் இமேஜ் இல்லை. ரைட். அடியாபேட்டிக் ப்ராசஸ் தான். அடியாபேட்டிக் ப்ராசஸ்னால் என்னது? நம்மளோட ஃப்ளாஸ்க். அடியாபேட்டிக் ப்ராசஸ்னால் என்னது?
நம்மளோட ஃப்ளாஸ்க். நம்ம ஃப்ளாஸ்க் இருக்கா அடியாபடிக் ப்ராசஸில் ஃப்ளாஸ்க் என்னது நம்மளோட தெர்மோ ஃப்ளாஸ்க் இருக்கா. ஃப்ளாஸ்கில் ஹீட் எக்ஸ்சேஞ்சுன்ற ஒன்று நடந்திருக்கா. ஹீட்டு உள்ளேயும் வராது வெளியவும் போகாது. Q is equal to 0. Q வந்து என்னது 0. நல்லா கவனிச்சியா. இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் ஐசோகோரிக் ப்ராசஸில் W is equal to 0 வந்துச்சு. கவனிச்சியா. சைக்ளிக் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு சைக்ளிக் ப்ராசஸில் யார் 0 இருந்தா டெல்டா U 0 இருந்தாங்க. ஐசோகோரிக் ப்ராசஸில் யார் 0 இருந்தா W 0 இருந்தாங்க. இப்போ அடியாபேட்டிக் ப்ராசஸில் யார் 0 இருக்கா Q 0 இருக்காங்க. Q is equal to 0. அப்போ டெல்டா U is equal to W. அவ்வளோதான். இதாவது ஃபார்முலா அவனுக்கு கொஷினில் கொடுப்பாங்களா. இது வந்து ஐசோகோரா ஐசோபாரான்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த இன்டர்னல் எனர்ஜி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது பெரிய கன்ஃபியூஷனாக. இதெல்லாம் கஷ்டமாக வெரி ஈஸி. ஏன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸில் நோ ஹீட் சேஞ்ச், நோ சேஞ்ச் இன் ஹீட்டு. ஃப்ளாஸ்க்குள்ளே ஊற்றி வச்சுருக்கா ஹீட்டு அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ரைட்டா. ஓகே. அடுத்து ஃபோர்த்து ஐசோபார்னா என்னதுப்பா. ஐசோபார்னா என்னது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ரைட்டா. பாரு ப்ரெஷர் எந்திரிக்கவே இல்லை, இந்த முள்ளு நகரவே இல்லை, முள்ளு அப்படியே தான் இருக்குது. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஆனால் வால்யூம் மட்டும் என்ன பண்ணுது, நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரைட்டா. வால்யூம் என்ன பண்ணிகிட்டே இருக்குது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஃபார் அன் ஐசோபாரிக் ப்ராசஸ் there is no change in pressure remains constant. அப்போ delta U is equal to Q minus P del V. Isobaric process, part of heat is absorbed by the system and is used for PV expansion work and the remaining is added in internal energy. அதாவது என்ன பண்ணுதான், நான் கொடுக்குற ஹீட்டை கொஞ்சம் வாங்கிட்டு இந்த வால்யூம் என்ன பண்ணுதான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. வால்யூம் என்ன பண்ணுது கொஞ்சம் கூடுது. மிச்சம்லாம் இன்டர்னல் எனர்ஜி தான், மீதியெல்லாம் இன்டர்னல் எனர்ஜிக்கு போயிடுது. அப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது, Q minus P del V. ஒர்க்குக்கு எப்பயுமே வேல்யூ என்னது மைனஸ் P del V போட்டுக்கோ. ரைட்டா. ஒர்க்குக்கு வேல்யூ எப்பயுமே மைனஸ் P del Vன்றது கான்ஸ்டன்ட் யூனிவர்சல் ஃபார்முலா மாதிரி. del U is equal to என்ன ஃபார்முலா அப்போ இது வந்து, ஸோ del U is equal to Q minus P del V. இங்கே யாருமே 0 கிடையாது, இங்கே எல்லாரோட வேல்யூமே இருக்க போகுது. ரைட்டா. இங்கே எந்த வேல்யூவும் 0 கிடையாது, எல்லாரோட வேல்யூவும் இருக்க போகுது. Q minus P del V. சரியா. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாமா. shall we try a problem. பாரு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு. ரைட்டா. எப்படி கேட்டிருக்காங்க பாரு. a gas contained in a cylinder fitted with a frictionless piston expands against a constant external pressure 1 atm from a volume of 5 liters to 10 liter. அப்போ வால்யூம் பாரு என்ன given dataல வால்யூம் V1 வந்து 5 liters, V2 என்னவாகுது 10 லிட்டராக மாறுது. அப்போ இது எக்ஸ்பேன்ஷனாக கம்ப்ரெஷனாப்பா. இஸ் திஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆர் கம்ப்ரெஷன்? இந்த ப்ராசஸ் எக்ஸ்பேன்ஷனாக கம்ப்ரெஷனா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னது எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா. இங்கே என்ன பண்ணிட்டாங்க எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டாங்க. சரியா. எக்ஸ்பேன்ஷன். ரைட். ஸோ ஏன்னா 5லேருந்து 10 எக்ஸ்பேண்ட் தானே, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. expands 5 to 10 liters. In doing so, absorb 400 joule of thermal energy. So, thermal energy is nothing but Q is equal to 400 joule. Right? Absorbs 400 from the surrounding. Determine the change in internal energy. Right? Right. So, first bar internal energy formula delta change in internal energy is equal to Q plus W. Q கொடுத்துட்டாங்க. W is equal to என்னது P del V ன்னு பார்த்தோமா. P del V யா. P என்னதுங்க pressure equal to என்னது pressure என்ன கொடுத்துருக்காங்க P is equal to 1 atm ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா. P is equal to 1 atm. அப்போ 1 into delta V என்னது V2 minus V1 ன்னு போடணும். அப்போ 1 into 10 minus 5 is equal to work equal to என்னது 5 வருமா. W is equal to 5 ன்னு வரும். ரைட்டா. W 5 வரப்போகுது. ரைட்டா. ஓகே சரியா. 5 லிட்டர் இல்லை 5. இப்போ பாரு அது என்னென்ன அதில் ஒரு சேஞ்ச் இருக்குது. ரைட்டா. 5 ATM லிட்டர். கவனி. இப்போ இதுதான் முக்கியமான விஷயம். இந்த தெர்மோடைனமிக்ஸில் இருக்க கஷ்டமான விஷயமே இதுதான். அதாவது டெல்டா U is equal to Q plus W நம்ம போடுவோம்.
ஆனால் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் பி டெல்வின்னு வரும் ரைட்டா. பி டெல்வி வேல்யூ மைனஸில் போடணும் ஒர்க்குக்கு. அப்போ பி டெல்வி வேல்யூன்னு 5. அப்போ 400 ஜூல் மைனஸ் 5 ஏடிஎம் லிட்டரில் இருக்குது. கவனி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணது என்னது ப்ரெஷர் ஏடிஎம்மில் இருக்குது, வால்யூம் லிட்டரில் இருக்குது ரைட்டா. ப்ரெஷர் ஏடிஎம்மில் இருக்குது, வால்யூம் லிட்டரில் இருக்குது. 5 ஏடிஎம் லிட்டர். என்னால் இது ரெண்டு என்ன பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ண முடியாது. ரெண்டுமே வேறு யூனிட்டில் இருக்குது, இவங்கள சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த ஏடிஎம் லிட்டரை ஜூல்ஸ்க்கு மாற்ற போகிறேன். ஏடிஎம் லிட்டரை ஜூல்ஸ்க்கு பாரு ஒரு கன்வர்ஷன். 1 liter ATM is equal to 1 liter ATM ரைட்டா. 1 ATM லிட்டர் ஈக்குவல் டு 101.33 ஜூல் ரைட்டா. ஒரு ஏடிஎம் லிட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னதான்ப்பா 101.33 ஜூல். இப்போ என்கிட்ட எத்தனை இருக்குது 5 இருக்கா. அப்போ என்ன அர்த்தம் 400 மைனஸ் 5 இன்ட்டு 101.33 போடணும் ரைட்டா. அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 400 minus 506.65 joules வரும். இதுவும் ஜூல் இதுவும் ஜூல். ஆன்சர் என்னது அப்போ மைனஸ் 106.65 ஜூல்ஸ். டெல்டா U equal to minus 106. What does this minus represent? இந்த மைனஸ் என்ன குறிக்குது, மைனஸ் எதை குறிக்குது? What does this minus represents? மைனஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எஸ் ஹீட்டை, அதாவது எனர்ஜி ரிலீஸ்டு ரைட்டா. மைனஸ்னால் என்னது எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். அப்போ இவ்வளோ எனர்ஜி என்ன ஆயிருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. U2 மைனஸ் U1 பார்க்குறப்ப இவ்வளோ எனர்ஜி மைனஸ் 106.65 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் ரைட்டா. அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியரா புரிஞ்சுதா? எனி டவுட் இன் திஸ்? இஸ் தேர் எனி டவுட்? உனக்கு எதாவது டவுட் இருக்கா? If you have any doubt, just let me know. சரியா? Right? So next class we are going to see about enthalpy. Right? Next class என்ன பண்ண போறோம் நம்ம? We are going to see about enthalpy of a system. Right? கனிஷ் இருக்கீங்களா? கனிஷ் இருக்கீங்களா? ஓகே இருக்கீங்களா? ஆமாம் நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இப்போ மார்னிங் கிளாஸ் போட்டது இதுக்காக தான். மார்னிங் கிளாஸில் இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணலாம் ரைட்டா. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்குன்றதுக்காக நம்ம பண்ண போகிறோம். அதனால தான். ஸோ மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் சாப்டரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நடத்தி முடிச்சிடுறேன். இந்த 7th சாப்டரும் 6th சாப்டரும் தான் இருக்குது. அந்த 2 ப்ராப்ளமும் இந்த அப்கமிங் வீக்கில் ஏதாவது ஒரு நைட் கிளாஸோ அல்லது ஏர்லி மார்னிங் கிளாஸோ நம்ம போட்டு முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் ரைட்டா. நெக்ஸ்ட்டு சண்டே, இந்த 2 சண்டேயில் ஏதாவது ஒரு சண்டேயில் நம்ம ட்ரை பண்ணலாம் சரியா. ஸோ அடுத்து டால்ஃபின் கிட்ட மாதிரி மைனஸ்னால் எனர்ஜி ரிலீஸ்டு, ப்ளஸ்னால் எனர்ஜி அப்சார்ப்டுன்னு எடுத்தோம் அவ்வளோதான். ப்ளஸ் ரெப்ரசன்ஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி, மைனஸ் ரெப்ரசன்ஸ் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ரைட்டா. தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம என்தால்பி ஆஃப் அ சிஸ்டம் பார்க்க போகிறோம். இது நெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு காலையிலையும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா மண்டேவும் இருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ லுக் ஆன் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்துட்டே இரு ஃபார் த அப்டேட்ஸ். ஓகே போகலாமா? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பபாய், see you.